தமிழோட பேச்ச கேட்டு போஸ் பண்ணுற எதுவுமே ஈஸ்வரிக்கு பிடிக்கல. அதனால் இந்த ஈஸ்வரியை இப்போது ஏதாவது ஒன்று பண்ணி அவளை அமைதியாக்கணும். அப்படி அந்த தமிழ்ச்செல்வி அமைதியாக இருந்தால் மட்டும்தான் போஸு நார்மலாக இருப்பான். அப்போ தான் போஸை வச்சு எப்படியாவது அந்த சொத்தை ஆட்டை போட முடியும் அப்படிங்கிறதுல ஈஸ்வரி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்காக இந்த தமிழ்ச்செல்வி என்ன பண்ணலாம்? தமிழ்ச்செல்வி இப்போதைக்கு அவகிட்ட இருக்க விஷயத்தை வச்சு தான் போஸை மிரட்டுறா. அதனால தான் போஸும் வேறு வழி இல்லாமல் அந்த வேலைக்காரி மலர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். அதனால் இந்த தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கும்போது, தமிழ்ச்செல்வி இந்த கர்ப்பமாக இருக்கால, அதுலேயே நமக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவள் கர்ப்பமாக இருக்க மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவள் கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு சாவித்திரியும் தாமரையும் பிளான் பண்ணாங்க. ஆனால் அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. நாம் அந்த திட்டத்தை இப்போ கையில் எடுத்தா என்ன? இப்போது தமிழ்ச்செல்வியோட கர்ப்பத்தை கலைச்சிட்டோம் அப்படின்னா, அதை வச்சு தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட துரத்திடலாம். அப்படி அவளை இந்த வீட்டோட துரத்திட்டோம் அப்படின்னா, போஸுக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் போஸு அவளை பார்த்து பயப்பட தேவையும் இல்லை. நாம் அதுக்கப்புறம் நம்ம திட்டத்தை ஈஸியாக பிளான் பண்ணி இந்த சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக ஈஸ்வரி உடனே சித்ராட்ட சொல்கிறாங்க, சித்ரா, நாம் இந்த தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்கிற குழந்த, அதை கருவிலேயே கலைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி அது ஒரு பிரச்சனையை பண்ணி இந்த வீட்டை விட்டு அவளை துரத்தி விட்டுடலாம். அதோட தமிழ்ச்செல்வி தொல்லை நமக்கு இருக்காது. அப்புறம் உன் தம்பி போஸை வச்சு ஈஸியாக ராஜாங்கத்து மனசில் இடம் பிடிக்க வச்சு அது மூலயமா நாம் இந்த சொத்தெல்லாம் ஆட்டி போட்டுடலாம் சித்ரா அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. சரிம்மா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கு நாம் எங்கே போய் மருந்து வாங்கிட்டு வர்றது? மெடிக்கல் ஷாப்பில் மருந்து தரமாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல, தெரியுது சித்ரா, ஆனால் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி நம்ம கொடுத்து அந்த தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது நாம் தான் தெரிஞ்சு போயிடும்டி. அப்படி தெரிஞ்சதுன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மருத்துவச்சியை போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவச்சி இருக்கா. அவள் பணம் கொடுத்தா ஒரு விஷயத்த நல்லதும் பண்ணுவாள், அதே விஷயத்துக்கு கெட்டதும் பண்ணுவாள். அதனால் நாம் அவளை போய் நேரில் பார்ப்போம், வா சித்ரா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கூப்பிட்றாங்க. சரின்னு சித்ராவும் சொல்கிறாங்க. சரிம்மா, அந்த மருத்துவச்சி எங்கே இருக்காங்க, வாங்க அவளை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கிளம்புறாங்க. 2 பேரும் கிளம்பி நேராக போய் அந்த மருத்துவச்சியை பார்க்குறாங்க. ஏம்மா, நாம் இந்த மருத்துவச்சியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் இவங்களை வச்சு தமிழ்ச்செல்வி கர்ப்பத்தை செக் பண்ணி பார்த்து அவங்க கர்ப்பத்துக்கு ஏதாவது மருந்து கொடுக்குற மாதிரி கொடுக்க வச்சு அதை மாற்றி கொடுத்து அது மூலயமா கருவை கலைச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி சித்ரா கேட்குறாங்க. ஏண்டி கூறுக்கட்டவளே, அப்படி மட்டும் நாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம தானே அந்த மருத்துவச்சி அழைச்சிட்டு வந்தோம், அதோட அந்த மருத்துவச்சி மாட்டிப்பா. அப்படி ஒருவேளை அந்த மருத்துவச்சி மாட்டிக்கிட்டு அவங்கள விசாரித்தாங்க அப்படின்னா நாம் தான் அவங்கள அமிச்சோம், நாம் தான் இதெல்லாம் பண்ண சொன்னோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுதாத சித்ரா. என்ன நீ இப்படி இருக்க, வடிகட்ட முட்டாளாக இருக்கேடி நீனு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி திட்டுறாங்க. ஆமாம்மா, நான் அதை மறந்தே போயிட்டேன் பாருங்களேன், இப்போது வேறு என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சித்ரா கேட்குறாங்க. அதுதான் சித்ரா, நான் சொல்கிறத கேளு. இப்போது நாம் அந்த மருத்துவச்சியை பார்ப்போம், பார்த்து அவங்கள்ட்ட காசை கொடுப்போம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நல்ல பவரான மருந்தாக வாங்கிட்டு போவோம். அதை எப்படியாவது தமிழ்ச்செல்வி சாப்பிட்ற சாப்பாட்டுலேயோ இல்லை குடிக்கிற தண்ணிலேயோ இல்லை ஏதோ ஒரு கஷாயத்துலேயோ கலந்து அவங்களுக்கே தெரியாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளும் அதை வாங்கி குடிச்சிருவா. குடித்து அப்படி அந்த கரு கலைஞ்சிச்சு அப்படின்னா யார் மேலேயுமே எந்த ஒரு டவுட்டும் வராது. அப்போது நாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக கருவையும் கழிச்சிடலாம். அப்படி கரு கலைஞ்சிருச்சு அப்படின்னா அதை ஒரு காரணமாக வச்சு யாருக்கும் தெரியாமல் இவன் கர்ப்பமாகவே இல்லை, இத்தனை நம்ம குடும்பத்தை ஏமாற்றிருக்கான்னு சொல்லி ராஜாங்க மாமாட்ட சொல்லி அதை ஒரு பிரச்சனையாக்கி அது மூலயமா சேதுக்கும் அவளுக்கும் சண்டையை மூட்டி விட்டு ஈஸியாக அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு பக்கம் நம்ம ஈஸ்வரி முடிவு பண்ணி போய் அந்த மருத்துவச்சியை பார்க்குறாங்க. பார்த்து அதே மாதிரி பேசுகிறாங்க. அங்கே பணத்தையும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த மருத்துவச்சிட்ட மருந்தையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படி இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இந்த பக்கம் வசந்தி தமிழ்ச்செல்வியை பற்றி யோசிக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி வேறு கர்ப்பமாக இல்லை, அவள் இப்போது குளிக்கிற நேரம் வரப்போகுது. அப்படி ஒருவேளை அவளுக்கு குளிக்கிற நாள் வந்து அவள் குளிக்கிற மாதிரி சந்தர்ப்பம் வந்துச்சு அப்படின்னா அதை பார்க்க யாராவது அப்போது தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு தான் புருஷன் தமிழ்ச்செல்வி அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காரு. ஆனால் அது எல்லாமே கெட்டு போயிடுமே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு உடனே வசந்தி, நாம் போய் இந்த மருத்துவச்சியை பார்த்து வருவோம், பார்த்துட்டு அந்த மருத்துவச்சியை வச்சு வேறு எதுனா பிளான் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக நேராக வசந்தி கிளம்பி போய் அந்த மருத்துவச்சியை பார்க்குறாங்க. மருத்துவச்சியை பார்த்துட்டு, அம்மா,
எனக்கு ஏற்கனவே நீங்கள் உதவி பண்ணீங்க. அந்த உதவியே எனக்கு மிகப்பெரிய உதவி தான். இருந்தாலும் எனக்கு இன்னொரு உதவி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணணுமான்னு கேட்கும்போது வசந்தி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இப்போது என் புள்ள அந்த வீட்டில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு உள்ளே போயிருக்கா. இப்படி இருக்க இந்த நேரத்தில் என் பொண்ணு மட்டும் கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிற விஷயம் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, கண்டிப்பாக இனிமேல் எந்த காலத்துலேயும் தான் பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. அதனால் அவளுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடுமா. எங்களுக்காக ஒரு உதவி பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் கோச்சிக்காம தயவு பண்ணி என் பொண்ணுடைய வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த வீட்டுக்கு போங்க. போயிட்டு என் பொண்ணு இப்போது கர்ப்பமாக இருக்காளா இல்லையா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து சொல்லுங்கம்மா. ஏன்னா அவள் கர்ப்பமாக இருக்கான்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க அவள் கர்ப்பமாக இல்லைன்னு சொன்னீங்க. அவள் இப்போது குளிக்கிற டேட் வரப்போகுது. ஒருவேளை குளிக்கிற டேட்டில் அவள் குளித்தா அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அவள் கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லி. அதுவே பெரிய பிரச்சனையாயிடுமான்னு சொல்லி அழுகுறாங்க வசந்தி. அதை பார்த்து அந்த மருத்துவ வச்சு, சரிம்மா நீ ஒன்றும் பயப்படாத, நான் போயிட்டு உன் பொண்ணை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவச்சியும் கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அவங்கள பார்க்க அப்பத்தாவும் அப்புறம் மோகனாவும் கேட்குறாங்க, என்னம்மா அப்பா இவங்க மருத்துவச்சி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அப்பத்தா உடனே நான் எதுவும் வர சொல்லலை மோகனா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மோகனா கூப்பிட்டு, வாங்க என்னாச்சு திடீர்னு வந்திருக்கீங்க, யார் வர சொன்னா அப்படி கேட்க, இல்லைம்மா நான் இந்த பக்கம் ஒரு வேலையாக போனேன், அதான் அப்படியே உங்கள் வீட்டில் தமிழ்ச்செல்வி இருக்காங்களே அவங்க தான் கன்சீவ் இருக்காங்களே, அதான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தம்மா அப்படின்னு சொல்ல, சரி சரி வந்தது கூட நல்லதாக போச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா மலரை விட்டு தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அவங்களும் போய் தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு வராங்க. தமிழ்ச்செல்வியும் வந்துடுறாங்க. வந்தோடனே தமிழ்ச்செல்வியை செக் பண்ணி பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி செக் பண்ணி பார்க்கும்போது தமிழ்ச்செல்விக்கு எந்த ஒரு நாடி துடிப்புமே இல்லை. அப்போது தமிழ்ச்செல்வி கன்சீவாக இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க மருத்துவச்சி. இதை அப்படி சொன்னோம்னா இவங்களுக்குள்ள தேவை பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி, அம்மா இப்போது நாடி துடிப்புங்கிறது இன்னைக்கு இல்லவே இல்லையேம்மா, ஏற்கனவே நாடி துடிப்பு இருந்துச்சு, ஆனால் இப்போ நாடி துடிப்பு இல்லாமல் இருக்குது, எனக்கு என்னமோ குழந்தை கொஞ்சம் வீக்காக இருக்குமோன்னு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, அப்போ தான் ஒன்று என்னத்தான் சொல்கிற, அன்றைக்கி நாடு துடிப்பு துடிக்குது குழந்தை நல்லாக்குன்னு சொன்னேன், இன்றைக்கி என்னமோ நாடு துடிப்பு துடிக்கலைங்கிற, ஐயோ என் குழந்தைக்கு என்னாச்சு, என் பேரப்பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தான் கதற. உடனே மருத்துவச்சி சொல்கிறாங்க, ஐயோ அம்மா பதறாதீங்க, ஒரு சில நேரம் குழந்தைக்கு நாடு துடிப்பு இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக கூட துடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டவுனில் இருக்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு பாப்பாவை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்கம்மா, அதில் தான் தெரியும் குழந்தை எப்படி இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்ல, என்னடி இப்படி சொல்கிற அந்த மருத்துவச்சி, ஏன் இத்தனை காலமாக நம்ம தானடி பார்த்துட்ருக்கோம், அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இப்போலாம் காலம் மாறி போச்சு, அதனால் எனக்கு இருக்க சந்தேகம் இப்போது குழந்தைக்கு நாடி துடிப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியணும், அதனால் நீங்கள் கோச்சிக்காமல் அவங்கள அழைச்சிட்டு போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்கம்மா, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மருத்துவச்சி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு மருத்துவச்சி கிளம்பும்போது அந்த மருந்தையும் பார்த்துறாங்க. இந்த மருந்து இது என்னடா இந்த மருந்தாக இருக்குது, இந்த மருந்து கர்ப்பத்தை கலைக்கிற மருந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு தமிழ்ச்செல்வியை தனியாக கூப்பிட்டு அவங்க சொல்லிட்டும் போகிறாங்க, அம்மா அங்கே பாரு அங்கே ஒரு மருந்து இருக்குது பார்த்தியா, அந்த மருந்து யார் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான்னு கேட்க, தெரியலங்க அப்படின்னு சொல்லவும், அந்த மருந்து சாதாரண மருந்து இல்லைம்மா, அது வயிற்றில் எப்படியாப்பட்ட கருவாக இருந்தாலும் கலைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப கொடிய மருந்து, இது யாரோ வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க, அதனால் உனக்கு எதுவும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கமான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனா கொஞ்ச நேரத்தில் தான் ஈஸ்வரி இந்த பிளான் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் விஷயத்த ராஜாங்கத்தில் போட்டுட்டு வராங்க. கேஷியரை வர வச்சு, கேஷியர் மூலமாக சாப்பாடு வாங்கிட்டு வர வச்சு, அந்த சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு, யார் இந்த ஹோட்டல் ஆரம்பித்து கொடுத்தா அப்படிங்கிற எல்லா உண்மையும் ஈஸ்வரி போட்டு உடைக்கிறாங்க ராஜாங்கத்திட்ட. அதை கேட்ட ராஜாங்கம் சேதுவை கூப்பிட்டு கண்டபடி கத்திக்கிறாரு, நீ எனக்கு மகனே இல்லைடா, உன் மேலே நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் நீ எல்லா நம்பிக்கையும் உடைச்சிட்ட, உன்னை என் பையன் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது, இனி நான் செத்தா கூட நீ என் முகத்தில் முடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதை கேட்ட சேது துடிச்சு போயிடுறாரு. அப்படியே கீழே விழுந்து அழுகுறாரு. அப்போது தமிழ்ச்செல்வி போய் சேதுகிட்ட கேட்குறாங்க, அழுவாதீங்க, என்னால் தானே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும், விடுங்க, எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க, எல்லாம் சரியாயிடும், கண்டிப்பாக மாமா உங்களை பற்றி புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்ல, உடனே சேது, வெளியே போடி நாயே, உன்னால் தானே எனக்கு இவ்வளோ பிரச்சனையுமே காரணம், நீ எப்போ என்னை பார்த்தியோ, எப்போ நீ இந்த வீட்டுக்குள்ளே கார்டு எடுத்து வச்சியோ அப்பயே பிரச்சனை ஆரம்பிச்சிது, என்னுடைய இவ்வளோ பிரச்சனை காரணம் நீ ஒரு ஆள் தான், நீ மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் இவ்வளோ தொலைவு இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி சேது தமிழை கண்டப்படுத்திட்டாங்க. உடனே தமிழை அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நான் என்னங்க அப்படி பாவம் பண்ணேன், என்ன பண்ணேன், படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக போலீஸ் கால் பண்ணேன், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காகலாம் போலீஸ் வரவே இல்லை, அப்படி வந்து மாமாவை கைது பண்ணவும் இல்லை, அப்போது கைது பண்ணாங்க அப்படின்னா இங்கே வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது,
அதை கண்டுபிடிக்காம எல்லா பழியும் என் மேலே தூக்கி போட்டு என்னை இப்படி பழி வாங்குறீங்களே, அதெல்லாம் எந்த விதத்துலையும் நியாயம் சொல்லுங்கள்? எந்த விதத்துல நியாயம்? அதோட இந்த வீட்டில் இருக்க யாரோ என் வயித்துல வளர கடுவை கலைக்கிறதுக்கு கொடிய மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் யார் கண்டுக்கிறீங்க? இந்த வீட்டில் வளர இந்த வாரிசை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரமான சாப்பாடு கொடுக்குறாங்க. அதையும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் எதுக்காக? இந்த இடிலையும் மழையிலையும் காற்றுலையும் பனிலையும் கடந்து கஷ்டப்படுறதெல்லாம் யாருக்காக? எல்லாம் இந்த வாரிசுக்கும் உங்களுக்காக தாங்க. ஆனால் நீங்களே புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கும்போது இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்கிறது அர்த்தமே இல்லைங்க. நான் இப்போயும் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நான் இருக்கிறது தான் உங்களுக்கு தொல்லை. நான் போயிட்டேன்லாம் சரியாயிடணும்னு நினைக்கிறீங்களே, ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் நான் எந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லி உங்களுக்கு புரிகிற காலம் வரும். அப்படி காலம் வந்து நீங்கள் என்னை தேடி வருவீங்க. அப்போ வரும்போது இந்த தமிழ்ச்செல்வி உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டு பேக்கை தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் அப்பத்தா, ஒரு பக்கம் மலர், ஒரு பக்கம் மோகனா எல்லாருமே சொல்கிறாங்க, தமிழ்ச்செல்வி போகாதம்மா, உன் வயித்துல இந்த குடும்பத்தோட வாரிசு வளருது, சொல்கிறது கேளுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். என்னை யாருமே புரிஞ்சுக்கல. நான் இந்த தப்பு பண்ணவும் இல்லை. கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்கிற காலம் வரும். அப்போ இந்த குடும்பம் என்னை பற்றி புரிஞ்சுப்பீங்க. அப்போ தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டு பேக்கை தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க.